இந்த பார்ட் 3 பாத்தீங்கன்னா கொஞ்சம் நீளமா இருக்கு. பார்ட் 3 வந்து பார்ட் 1 வந்து வெளிப்படையான சொத்து, பார்ட் 2 பினாமி சொத்து. பார்ட் 3 ஒரு டிஎம்கேங்கிற கட்சி எப்படி அப்படிங்கறத காட்ட ஒரு சின்ன முயற்சி எடுத்திருக்கும். இன்னைக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கிற டேப், 4 மணிக்கு நம்ம ரிலீஸ் பண்ணிருக்கக்கூடிய டேப் பாத்தீங்கன்னா 2G கேஸ் நடந்த பொழுது 2010-11 காலகட்டத்தில் எப்படி தமிழகத்தினுடைய அரசியல்வாதிகள் சிபிஐடியை கூப்பிட்டு சொல்றாங்க, இன்னைக்கு கைது வராத நாளைக்கு வாங்க. தமிழ்நாட்டினுடைய நம்பர் 1 லீடர் சொல்றாங்க நாளைக்கு வேண்டாம், நாளானைக்கு மீனவர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இலங்கைக்கு எதிர்த்து, நாளானைக்கு ரைடு பண்ண அந்த நியூஸ் 2 கலந்து மீனவர்கள் நியூஸ் ஆக்கி விட்டுறலாம், அப்ப ரைடு வர சொல்லு. எப்படி மக்களை முட்டாளாக்குவதுன்னு அரசியல்வாதிகள் பேசுறாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த மாதிரி நம்ம நியூஸ் கொடுத்தா இப்படி தாய் அவன் ஏத்துக்குவான். சோ பார்ட் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கிறோங்க. டிஆர் பால் அவர்களும் தமிழ்நாட்டினுடைய சீனியர் இன்டெலிஜென்ஸ் ஆபீசர் பேசின டேப் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம். 11 டேப்புகள் ரிலீஸ் பண்ண போறோம். இது குறிப்பாக எந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஃபேப்ரிக்கை காட்டணும். பெரிய ரிஸ்க் தாங்க, we are taking that risk. இதை காட்டணும். நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா குர்லா தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கு, ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் இது குர்லா அட்டாக் தான். காரணம் இதை காட்டணும், மக்களுக்கு புரியணும். சீஃப் செக்ரட்டரியும் இன்டெலிஜென்ஸ் சீஃப் என்ன பேசினாங்க நீங்க கேட்கணும். இட் வில் கம். சீஃப் மினிஸ்டருடைய பர்சனல் செக்ரட்டரியும் 2G ராஜா என்ன பேசினாங்க, you should listen. டிஆர் பால் அவர்களும் சிபிஐ டைரக்டர் என்ன பேசினாங்க, you should listen. ஆனால் எங்களை பொறுத்தவரை டிஎம்கே பார்ட் 3 என்பது தமிழக அரசியலை பூரணமாக மாற்றக்கூடிய முழு சக்தி இருக்கிறது நான் நம்புகின்றோம். நாங்கள் அதில் தெளிவாக இருக்கின்றோம். தமிழக அரசியலை சுத்தப்படுத்தும் வரை பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஓயாது. கடினமான பாதை, நீண்ட பாதை, நாங்கள் தயாராக இருக்கின்றோம். பிரச்சனை எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம். என்ன வந்தாலும் நிற்போம். ஆனால் இத்தனை நேரமா நம்ம பேசுறது நடக்கணும். நாங்க திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற தீய சக்தி ஒழித்து கட்டப்பட வேண்டும். அதில் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுக்கு மற்றவங்க சண்டை இல்லைங்க. நாங்க மெக்ராவை ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நாங்க நெட் ஓவருக்குலாம் சண்டை போட ரெடியா இல்லை. மெக்ராவை ஃபேஸ் you want to face மெக்ரா, நீ பவுன்சர் போட நாங்க பாக்குறோம், நீ ஃபோர்த் ஸ்டம்ப் லைன் போடு, நாங்க கிரிக்கெட் ஆடுறோம். நெட் ஓவர்லாம் எங்களுக்கு வேண்டாங்க. அது உங்களுக்கும் தெரியும். நிச்சயமாக தமிழக அரசியல் மாறும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. தாமதமாக வந்ததற்காக மன்னிப்பு கேட்டு இவ்வளவு பெரிய மேடையில ஒரு சாதாரண மனிதன், ஒரு விவசாயினுடைய மகன், என் குடும்பத்திலாம் ஓட்டு போட கூட யோசிச்சு போற ஆட்களுங்க. என் குடும்பத்துல எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம். நான் ஓட்டு போற அப்பா அம்மாவும் பைக்ல போவாங்க, டிவிஎஸ் 50ல போவாங்க. போகும்போது சிரிச்சு பேசிட்டு போவாங்க. நான் தோட்டத்துல இருந்து சின்ன பையனா பார்ப்பேன். பக்கத்துல ஊட்டுப்பட்டிங்கிற கிராமத்துல அவங்க ஓட்டு போட்டு வரணும். ஓட்டு போட்டு 2 மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்தை திருப்பிட்டு 2 பேர் வருவாங்க. நான் எங்க அப்பா அம்மாட்ட கேட்பேன், ஏன் சண்டை போட்டீங்க, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. என் அம்மா சொல்லுவாங்க, இல்லடா அவங்க அப்பா வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் நீ கம்பல் பண்றாரு. எங்க அப்பா சொல்றாரு, எங்க அம்மாக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டுல இருக்கிற பொம்பளை எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் உலகத்தை பார்த்தவன், இவங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொன்னேன். அது மட்டும் தான் என்னுடைய அரசியல். காலத்தினுடைய கட்டாயம், எங்கேயோ செல்ல வேண்டிய நான், எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்க வந்துட்டேன். ஆனா இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம். தூற்றுவர்கள் தூற்றட்டும், அதை பத்தி கவலை கிடையாதுங்க. நம்முடைய பாதை, நம்முடைய இலக்கு, அதில் தெளிவாக இருக்கின்றோம். வருகின்ற காலத்திலும் அப்படியே இருப்போம் என்று சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.